அயோத்தியாவுக்கு வந்தாச்சு. ராமனுக்கு பட்டாபிஷேகம்லாம் பண்ணியாச்சு. அப்புறம் ஒரு நாள் அகஸ்திய முனிவர் ராமருடைய சபைக்கு வராராம். வந்ததும் எல்லாரும் அவரை வரவேற்று உட்கார வச்சு இந்த ராவணன் கூட நடந்த போரை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்களாம். அப்போ அகஸ்திய முனிவர் சொல்கிறாராம், இந்த ராவணன் கும்பகர்ணன் சம்ஹாரம் பண்ணதை விட பெரிய விஷயம் எதுனா ராவணனோட பையன் மேகநாதன் இருக்கானே அவனை சம்ஹரித்தது தான் ரொம்ப பெரிய விஷயம். லக்ஷ்மணனுடைய வீரம் தான் இன்னும் சிறந்தது அப்படின்னு சொன்னாராம். எல்லாம் ஆச்சரியமாக அந்த ராவணனோட பையன் என்ன அவ்வளோ பெரிய ஆளா அப்படின்னு கேட்க அகஸ்தியர் சொன்னாராம், ஆமாம், அவன் ஒரு வாட்டி போர் செஞ்சு இந்திரனே பிடிச்சு வச்சுக்கிட்டானா, சிறைவாசம் பண்ணிட்டானா. இந்திரனை வெளியே விடணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு 3 வரம் வேணும் அப்படின்னு பிரம்மா கிட்ட கேட்டானா. அதனால தான் அந்த ராவணனோட பையனுக்கு இந்திரனையே ஜெயிச்சவாசி இந்திரஜித்துன்னு பேர் வந்துச்சான். என்ன 3 வரம் அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன ஒருத்தன் ஜெயிக்கணும், என்னை சம்ஹாரிக்கணும் அப்படின்னா அவனுக்கு 3 குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும். யார் ஒருத்தன் 14 வருஷம் தூங்காமல் இருக்கிறானோ அவனால் தான் என்னை சம்ஹாரிக்க முடியணும். இன்னொன்று 14 வருஷம் ஆகாரம் எதுவுமே சாப்பிடாமல் இருக்கானோ அவனால தான் என்னை கொல்ல முடிகிற சக்தி அவனுக்கு தான் உண்டு. இன்னொன்று எந்த ஒரு பொண்ணையும் தப்பான நோக்கத்தோட ஏறெடுத்து பார்க்காதவனால தான், அந்த 14 வருஷமும் அந்த விரதம் இருக்கிறவனால தான் என்னை சம்ஹரிக்க முடியும்னு ஒரு வரம் வாங்கிட்டாரான். இந்த 3 குவாலிஃபிகேஷன்ஸும் லக்ஷ்மணனுக்கு இருந்தது. ஏன்னா அவர் ராமனையும் சீத்தையையும் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நித்ரா தேவி கிட்ட வேண்டிக்கிட்டாராம், என்னை 14 வருஷம் நான் என்னை அண்ணனோட அண்ணியை பார்த்துக்கணும், சேவை செய்யணும், என்னை நீ என்கிட்ட இறங்கக்கூடாது நித்ரா தேவியானவள் சொல்லிட்டு தான் அந்த தூக்கத்தையெல்லாம் லக்ஷ்மணன் ஒய்ஃபான ஊர்மிளை எடுத்துக்கிட்டாலாம். அந்த 14 வருஷம் ஊர்மிளை தூங்கிக்கிட்டு இருந்தா. ஸோ அவன் 14 வருஷம் லக்ஷ்மணன் தூங்கவே இல்லை, எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்கவே இல்லை. ஏன்னா பாருங்கள், சீதாவோட காலில் அணிகிற அந்த மெட்டி மட்டும்தான் லக்ஷ்மணன் பார்த்துருக்கானான். வேறு எந்த நகையை காமிச்சாலும் லக்ஷ்மணனுக்கு அடையாளமே தெரியலையாம், இதான் சீதையோட நகை அப்படின்னு. ஏன்னா அவர் நாங்கள் அண்ணியோட காலை மட்டும்தான் பார்த்துருக்காராம். அப்படி ஆக அப்போ 14 வருஷம் தூக்கம் இல்லாமல் இருந்ததோடு இல்லாமல் 14 வருஷம் ஆகாரமின்றி தன் கண் போல அண்ணனையும் அண்ணியையும் காத்து ரட்சித்தார். அந்த மேகநாதன் கேட்ட அந்த 3 வரங்களுக்கும் தகுந்த குவாலிஃபைடு பர்சன் யார் அப்படின்னு கேட்டால் லக்ஷ்மணன் தான். மேகநாதன் சம்ஹாரம் நடந்தால்தான் ராவணனையே நெருங்க முடியும். இதிலிருந்து இந்திரஜித்தையே வென்ற லக்ஷ்மணன் வீரம்தான் பெருசு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.